சீதாராமன் சீரியல் டிசம்பர் 11 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ராம் பேர்லேருந்து அர்ச்சனா பேரில் 25% ஷேரை மாற்றுறதுக்காக ஆடிட்டர்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு செல்வியும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அவங்க சொல்லவும், நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அர்ச்சனா மகா 2 பேரும் சொல்ல, ஓகே மேடம், ராம் எங்கே? அவர் வந்தார் நல்ல நேரத்துலையே கையெழுத்து போட்டால் நல்லாயிருக்கும். இப்போது ராம் எங்கே அப்படின்னு அவங்க கேட்க, கோயிலுக்கு போயிருக்கான். நல்ல காரியம் பண்ணும்போது கோயிலுக்கு போயிட்டு வர்றது எங்கள் குடும்ப வழக்கம். இப்போ வந்துடுவாங்கிறாங்க அர்ச்சனா. சரி, சீக்கிரமாக வர சொல்லுங்கள், நல்ல நேரம் முடிஞ்சிருவோம் அப்படின்னு ஆடிட்டர் சொல்லவும், ஆமாம் மகா, நல்ல நேரம் போயிட போது, கொஞ்சம் சீக்கிரமாக ராம வர சொல்ல அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போட்டோம், நீங்கள் தான் அதை கேட்கவே இல்லை. சரி, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கால் பண்ணுறாங்க ராம்க்கு. ராம் எங்கே இருக்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு மகா சொல்லவும், சித்தி இதோ இப்போ வந்துடுவோம், சீதா நவகிரகத்தை சுற்றிட்டுருக்கா, முடிஞ்சதும் வந்துடுவோங்கிறாங்க ராம். அதை அப்படியே மகா அர்ச்சனா கிட்ட சொல்லவும், டே கண்ணா, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்கடா, நல்ல நேரம் முடிய போகுது, நவகிரகங்கள் அங்கேயே தான் இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் சுற்றிக்கலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்கடா அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறது எல்லாத்தையும் சத்யன், துரை, ராம் 3 பேரும் ஸ்பீக்கர் போட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டதுமே துரை, குண்டு பூசணிக்கா, இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த கெஞ்சுவாங்களா அப்படின்னு துரை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ராம், வந்துடும் சித்தி, வந்து தானே ஆகணுங்கிறாங்க ராம். அதுக்கப்புறம் ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. வார்த்தை எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குல்ல அப்படின்னு ராம் சத்யன்கிட்ட சொல்லவும், இவங்கெல்லாம் காலையும் பிடிப்பாங்க, கழுத்தையும் நெரிப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராம், முதல்ல அவங்க 2 பேரும் வரட்டும், சரியான நேரத்தில் நானும் மீராவும் அங்கே இருப்போம் அப்படின்னு சத்யன் சொல்லிட்டு இருக்க. லேட் பண்ணிடாதீங்க, கண்ணீரை காட்டி கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து போட வச்சுருவாங்க, லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் டேஞ்சருங்கிறாங்க துரை, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டா நல்லா இருக்குங்கிறாங்க ராம். கவலைப்படாத, நாங்கள் வரதுக்கு முன்னாடி கையெழுத்து போடக்கூடாது சரியா அப்படின்னு சத்யன் கேட்கவும், இவனை நம்பவே கூடாது, மகா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசிட்டா எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டுருவான், எனக்கு இவன் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறாங்க துரை. இங்கே பாரு ராம், ஏதாவது சொல்லி நேரத்தை இழுத்துட்டே இரு, நான் வந்ததுக்கப்புறம் கையெழுத்து போடலாம் சரியா அப்படின்னு சத்யன் சொல்லிட்டு இருக்காங்க. ராமும் சரிங்கிறாங்க. அதுக்குள்ளே மீரா, சீதா 2 பேரும் வந்துடுறாங்க. சீதா, ஆடிட்டர்லாம் வந்தாச்சு, சித்தி வேற கால் பண்ணாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு ராம் கேட்கவும், முடிவு பண்ணியாச்சுல பாஸ், அப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. டே ராம், கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்கிறாங்க மீரா. நான் யோசிச்சிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். சீதா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சீதாவும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ராம், துரை, சீதா 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு அப்பாவையே ஏமாற்றி மொத்த சொத்தையும் பிடுங்க போகிறாங்க அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்காங்க சத்யன்கிட்ட. சரி, முக்கியமான வேலை இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யனும் மீராவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் ஆடிட்டரெல்லாம் ராம இன்னும் காணோம், நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு, அவருக்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கையெழுத்து போட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்காங்க. டே, இப்போ என்னடா, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிருக்காங்க, அவ்வளோதானே, ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்னா. ஆனால் என்ன இப்போங்கிறாங்க சேது. இல்லைண்ணே, நமக்கு என்ன அவசரம், ஆடிட்டரும் வக்கீலும் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்காக தான் சொன்னேங்கிறாங்க சுபாஷ். அஞ்சலி, இன்னொரு தடவை ராமுக்கு கால் பண்ணுங்கிறாங்க மகா. அஞ்சலியும் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கும்போது கரெக்டாக ராம், சீதா, துரை 3 பேரும் வந்துடுறாங்க. அதுவும் ராம் வந்தாச்சுங்கிறாங்க அர்ச்சனா. ராம் வந்து உட்கார்ந்ததுமே, ராம் காஃபி குடிக்கிறியா இல்லை டிஃபன் சாப்பிட்றியா, எல்லாமே உன்னோட விருப்பந்தா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதா, கோவிலில் பொங்கல் வாங்கி சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், அர்ச்சனாக்கா முதல்ல கையெழுத்து போடட்டும், ராம் என்னை கெஸ்ட்டா அப்படியே விழுந்து கவனிக்கிறீங்க, ஆடிட்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா, கொடுங்கங்கிறாங்க மகா. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா பாஸ் யாரோ அவங்க யாரோன்னு யோசிக்கிறாங்க சீதா. பாஸ் தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே விழுந்து கவனிக்கிறீங்க அப்படின்னு சீதா கேட்கவும், என்ன சீதா இப்படி சொல்லிட்ட, ராம் நம்ம வீட்டுக்கு ஒரே ஆண் வாரிசு, அவன் மேலே எப்பவுமே எனக்கு பாசம் இருக்குங்கிறாங்க அர்ச்சனா. ஒரே ஆண் வாரிசு தான், ஆனால் அவங்க பேரில் எதுவுமே இருக்கக்கூடாது, என்ன ஒரு பாசம்னு யோசிக்கிறாங்க சீதா. சரி அர்ச்சனாக்கா, நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு மகா சொல்லவும், இன்னும் கல்பனா வரலைங்கிறாங்க அர்ச்சனா. அது யார் கல்பனா, உங்கள் ஃப்ரெண்டாங்கிறாங்க சீதா. தையல், அவங்க எங்கள் சித்தி, எங்கள் அம்மாவோட சிஸ்டருங்கிறாங்க. என்ன சொன்ன, தையலா அப்படின்னு ராம் கேட்கவும், இவ ஒருத்தி, முதல்ல மன்னிப்பு கேளுங்கிறாங்க அர்ச்சனா. அண்ணின்னு சொல்லுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், சாரிங்கிறாங்க சத்யா. ராம், நீ வெயிட் பண்ண வேணாம், நீ சைன் பண்ணிடு, கல்பனா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணுறேங்கிறாங்க அர்ச்சனா. பரவாயில்ல, நானும் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுறேன், செல்வி எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போடுங்கிறாங்க ராம். ராம், ஏன் இப்படி உட்காந்துருக்க, நல்லா கால் மேலே கால் போட்டு உட்காரு, நல்லா சாஞ்சு உட்காருங்கிறாங்க சுபாஷ். எதுக்கு இப்படி யாரோ மாதிரி கவனிச்சிட்ருக்கீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எப்போ போல் இருங்க அப்படின்னு ராம் சொல்லவும், அசிங்கத்தை பார்த்தா சொத்து கிடைக்குமாங்கிறாங்க துரை. அடுத்ததாக சத்யன், மீரா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே சுபாஷ், மகா நீ வர சொன்னியா இவங்கள அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், என்ன நான் எதுக்கு இவங்கள வர சொல்ல போகிறேன், இவங்களே ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் ஃப்ராடு அது இதுன்னு சொன்னீங்க அப்படின்னு மீரா டென்ஷன் ஆகும். மீராவை அப்படியே கூல் பண்ணுறாங்க சத்யன்.
மீராவை பார்க்கவே பிடிக்கல. நல்ல காரியம் நடக்கும்போது அவங்க எதுக்கு இங்கே வராங்க, அவங்கள போ சொல்லுங்கங்கிறாங்க அர்ச்சனா. அவங்கள நான் தான் வர சொன்னேன் சித்தி, காரணம் இருக்குது, ஜஸ்ட்டு வாங்கன்னு சொன்னேன், அவ்வளோதான், தட்ஸ் ஆல் அப்படின்னு ராம் சொல்லவும், ராம் நீயா சொன்னியா இல்லை சீதா சொன்னாலா அப்படின்னு மகா கேட்கவும், எதுக்கு வம்பு எழுதிட்டுருக்கீங்க, நான்லாம் ஒன்று வர சொல்ல, பாஸ் தான் வர சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், ஏன் அவங்க வரக்கூடாதாங்கிறாங்க ராம். மகா ராம் சொன்னால் அதில் தப்பில்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீராவும் உள்ளே வந்துடுறாங்க. ஆடிட்டரெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கங்கிறாங்க மீரா. ஏன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு மகா சொல்லவும், இங்கே பாரு மகா, ராம் தானே வர சொல்லியிருக்கான், அவனுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு துரை சொல்லவும், என்ன நடக்குதுங்க, ஏதாவது விசேஷமாங்கிறாங்க சத்யன். என்ன நடந்தால் உனக்கு என்ன, ராம் பேரில் இருக்கிற 25% அர்ச்சனா பேருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், சுபாஷ் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்டயெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம ஃபேமிலி விஷயத்த கண்டவங்ககிட்டயெல்லாம் ஷேர் பண்ணுவீங்களான்னு கேட்கவும், நான் வேணும்னா கண்டவனாக இருக்கலாம், ஆனால் மீராக்கு 5% ஷேர் இருக்குது, இன்னும் சொல்லணுன்னா மீராக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பண்ணாது தப்பு தானே, என்ன ஆடிட்டர் சார் நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சத்யன் கேட்க, சத்யா மீராவுக்கு சொல்லாதது தப்பு தான், கோவப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த மீரா கிட்ட இருந்து 5% ஷேரை வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மகா. அதுக்கப்புறம் எல்லாரும் அர்ச்சனாவை சைன் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அர்ச்சனா இல்லை, கல்பனா வராமல் நான் சைன் பண்ண மாட்டேன், அவள் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மகாவும் ஆடிட்டர் சார் இன்னொரு 5 நிமிஷம் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கார் சவுண்டு கேட்கவும் எல்லாரும் வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம் செல்வியக்கா, நீங்கள் கல்பனா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சீதா கேட்கவும், நான் பார்த்ததில்லம்மா, எப்படி இருந்தாலும் அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க தங்கச்சி தானே அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பார்க்குறதுக்கும் சரி குணத்துலேயும் சரி அப்படின்னு மீரா சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சீதாவும் ரொம்ப ஆர்வமாக அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சேது, சுபாஷ், துரை, ராம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். என்ன கார் வந்து நின்று ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை வெளியே காணோம் அப்படின்னு சுபாஷ் கேட்கவும், உள்ள மேக்கப் போட்டுட்ருப்பா, அவள் தூங்கும்போது கூட மேக்கப் கலையாமல் தான் தூங்குவா அப்படின்னு சேது சொல்ல, சேதுங்கிறாங்க மகா. சரி சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்னுறாங்க. சுபாஷ் கல்பனா எப்படா வெளியே வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ராம் சேது எல்லாரும் நோட் பண்ணிடுறாங்க. நீ முதல்ல உள்ளே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போயிடுறாங்க. சரி அர்ச்சனாக்கா நீங்களும் வாங்க உள்ளே போகலாம், நீங்கள் அவங்கள பார்த்துட்டிங்கன்னா இங்கேயே மணிக்கணக்காக நின்று பேசிகிட்டு இருப்பீங்க, அதனால உள்ளே வாங்க, அவங்க கூட்டிகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அர்ச்சனா 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. கல்பனா கார்லேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போது அஞ்சலி, சத்யா, பிரியா 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. சித்தி வாங்க, உங்கள் ஸ்டைல் மாறாமல் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு 3 பேரும் சொல்லவும், பொண்ணாக பிறந்தாலே அழகாக தானே இருக்கணும், சரி 3 பேரும் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் சித்தி போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சித்தி சித்தின்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க, கால் மீ கல்ப்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லவும், நல்லா இருக்குல்லங்கிறாங்க 3 பேரும். சரி சரி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்களே, ஒரு மேக்கப் போட கூட தெரியாதா, என்ன இப்படி இருக்கீங்க சந்தனெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு கல்பனா கேட்கவும், சரி சரி நீங்கள் வந்துட்டீங்களே சித்தி, இன்னி நாங்கள் மாற்றிப்போம் அப்படிங்கிறாங்க அஞ்சலி. சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரையுமே நல்லா விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீரா கிட்ட, மீரா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் மீரா சைலண்ட்டாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா தான், அவர் தான் மீரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல சத்யன் வந்து ஹாய்ங்கிறாங்க, கல்பனாவும் ஹாய்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் துரைக்கிட்டையும் பேசுகிறாங்க. நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க துரை. என்ன பண்ணுறது, கூட பிறந்தாச்சு அப்படின்னு மகா சொல்லவும், ஆமாம் துரை மேலே மகாவுக்கு ரொம்பவே பாசங்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் சீதாவை பார்த்து பேசுகிறாங்க. உங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலையா அப்படின்னு அவங்க கேட்கவும் சீதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ராம்க்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ராம்கிட்ட வந்து உட்காந்து ராம் எப்படி இருக்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ராமும் நல்லா இருக்கேங்கிறாங்க. இப்போவும் அர்ச்சனா சித்தி உங்கள் காண்டாக்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு ராம் கேட்கவும், ஆமாம் எங்கள் 2 பேத்துக்குள்ள நோ சீக்ரெட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்போ கூலிப்படையை ஏவுனது இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ராம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.